வணக்கம். துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக இழந்த ஒன்று பணம் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய மன அமைதி, குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நீங்கள் பல விஷயங்களை விட்டு கொடுத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து மற்றவங்களின் சந்தோஷத்திற்காக வாழ்ந்த காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீங்க செய்த தியாகங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போன நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் உங்களுடைய பலவீனமாக நினைத்து உங்களை எத்தனையோ நபர்கள் ஏமாற்றியிருப்பார்கள். உங்களிடம் நம்ப வைப்பது போல நம்ப வைத்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் மூன்றாவது நபர்கள் வந்து கெடுத்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்ததை சிலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். இதனால் நான் செய்த எல்லாமே வீணாகி விட்டதா என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசி உறவுகளையும் சமநிலைமையையும் குறிக்கும் ஒரு ராசியாக இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக அதிகமாக யோசிப்பார்கள் என்று அனைவராலையுமே கூறப்பட்ட அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறந்திருக்கிறது. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வேண்டும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் உடனடியாக பலன் தரவில்லை என்றாலும் அது ஒரு நாள் வேறு ஒரு வடிவத்தில் உங்களுக்கு திரும்பி வரும் என்று அனைவராலும் நம்பப்பட்ட நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் உங்களுடைய அன்பை மதிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த தருணங்கள் இதோடு முடிவடையட்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மற்றவர்களும் முக்கியம்தான் வாழ்க்கைக்குள்ள. அதை விட நம்ம முதல்ல நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க எப்பொழுது வர வைக்கீங்களோ அப்பொழுது தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமே கை மீது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பணம் கொடுத்த இடமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றத்தை தேடி கொடுத்தது. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பார்க்க முடியாம உங்களுடைய கை காசை தூக்கி கொடுத்தீங்க, அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அங்கதாங்க உங்களுடைய சனி பகவானே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை செய்ய தொடங்கினார். நாளைக்கு தந்துடுறேன், அடுத்த வாரம் கொடுத்துடுறேன், உங்ககிட்ட கெஞ்சி பாசமா பேசி வாங்கினவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. அந்த பணம் நாளைக்கு தரேன், நாலுன்னு வாங்கிக்கோ, பணத்தை கொடுக்காம நான் எங்க போக போறேன் அப்படின்னு உங்களை கேவலமா பேசிய நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருப்பாங்க. உங்களுடைய சொந்த பணத்தை நீங்க பிச்சைக்காரன் போல கேட்டு நிற்க வேண்டிய நிலைமையை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கிய நபர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த பணம் மட்டும் உங்க கைக்கு நேரடியா திரும்ப வந்திருந்தா உங்க வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்த ஒரு நேரங்களும் காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். வராத அந்த பணம் உங்களை எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியில் தள்ளி உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாத்திருச்சுங்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ள மட்டும்தான் இன்னும் தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு பண விஷயத்திலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய சொந்தமான முடிவுகளாக இருக்கட்டும், அதில் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் யோசித்து எடுத்தால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். மற்றவங்களை நம்பி நம்பி நீங்க வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் ஏமாந்து விட்டீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது ஏமாற்றத்தை எப்படியாவது நீங்க தவிர்த்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எப்படி முன்னேறணும் என்பதை நீங்க முழுமையா புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்குள்ள பதிலை தேடி கொடுக்கிறேன். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள
துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புதிய தொழில், புதிய முதலீடு, புதிய முயற்சி, சரியான திட்டமிடலை தொடங்கினால் நல்ல வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், புதுசா ஒரு முதலீடு பண்ணணும், வாழ்க்கையில முன்னேற புதிய முயற்சிகளை எடுக்கணும்னு பல கனவுகளோடு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அதற்கான கிரீன் சிக்கல் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்ட போகுது. இந்த ஒரு நேரத்துல நீங்க தொடங்கக்கூடிய புதிய தொழில், புதிய வேலைகள், பிடிக்கக்கூடிய புதிய உறவுகள், வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரக்கூடிய புதிய நண்பர்கள், புதிய காதல் வாழ்க்கை என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டும்தான் தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். எதை செய்தாலும் அதில் சந்தேகங்கள் இல்லாமல் இவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் ஒருமித்த மனதோடு அவர்களிடம் நீங்கள் பழகினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா நல்லதாகவே நடக்கும். ஆனா ஒண்ணுங்க, அவசரப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுக்காதீங்க. முறையான சரியான திட்டமிடல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அனுபவசாலிகளின் ஆலோசனையோடு நீங்கள் எடுக்க போற ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுடைய எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அசைக்க முடியாத மிக வலுவான அடித்தளத்தை இன்னும் ஒரு 7 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா அதை அமைத்து கொடுத்து எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் உங்க வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கைக்குள்ள சில நேரங்கள் நமக்கு புதிய ஒரு தொடக்கத்திற்காக ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும், ஒரு புதிய முதலீடு செய்ய வேண்டும், அல்லது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில பயங்கள் உங்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இது சரியான முடிவு தானா, நஷ்டம் வந்தால் என்ன செய்வது என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் துலாம் ராசி என்பர்களே, இனிமே எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் சரியான திட்டமிடலுடன் நீங்கள் செயல்பட்டால் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறலாம். புதிய முயற்சிகளில் இறங்கும் பொழுது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் நம்புங்கள், ஆனால் திட்டமிடலை மறக்க கூடாது. உங்களுடைய திறமையை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தோல்விகள் இனிமே உங்களுக்கு வழிகாட்டியாக மாறிவிடும். நீங்கள் சந்தித்த இழப்புகள் இனிமே உங்களை பாதுகாப்பாக முடிவு எடுக்க வைக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடம் ஒன்றை எடுத்துக் கொள்வது அதைவிட பெரிய ஒன்றை கொடுக்கத்தான் என்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய கனவுகள் இன்னும் உயிருடன் இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான முயற்சியை நீங்கள் எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய உயரங்களை தொடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான ஒரு நாள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நாளை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.